மானூர் கனை கடந்து நெல்லுக்கு வேலியாக்கும் அழகான திருநெல்வேலியை அடேங்கப்பா என்னம்மா அழகான திருநெல்வேலி. அது என்ன நெல்லுக்கு வேலி காக்கும்னா என்ன அர்த்தம்? நெல்லுக்கு வேலி காக்கும் அப்படின்னு சொன்னா அதாவது அந்த காலத்துல நெல்லுக்கு வேலி போட்டிருக்கார். ஆமா நெல்லுக்கு வேலி உங்க அப்பா போட்டாரு. எங்க அப்பா தான் சொன்னாலும் சொல்லட்டாலும் அப்படி இல்லம்மா எல்லாருக்கும் அப்பா அப்படி இல்லம்மா. ஆமா திருநெல்வேலியை சுத்தி ஆமா 4 பக்கமும் வயல் நெல்லு வேலி போட்டு அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கும். அப்படியா? ஆமா என்னையா அது ஒரு கதை. இப்ப சுத்தி ஃபுல்லா சேட்டு கடையாலையா இருக்கு. அது இப்பம்லாம் சேட்டு கடை அவங்க தாத்தா மாதிரி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா ஆமா ஆனா ஆமா அது ஒரு கதை. ஆமா அதுக்கப்புறம் ஆமா நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆமா சமைக்கணும்னு நெல்லு காய போட்டிருக்கும் போது ஆமா சுத்தி மழை பெய்யும். ஆமா அந்த நெல்லு கிடந்த இடத்துல மட்டும் மழை பெய்யாம என் பெருமாள் காத்து கொடுத்தார். அதுக்குதான் ஊருக்கு பேரு திருநெல்வேலி. வேணுவனம்னு இருந்த ஊரு திருநெல்வேலின்னு மாறிச்சு. ஆமா அதனால் ஆமா அந்த திருநெல்வேலியில வந்து ஆமா நெல்லையப்பருடைய ஆலயத்தை கண்டார்கள். ஆலயத்தை கண்டவுடனே ஆமா என் தாயான பொன்னுருவி பெண்கொடியார் நெல்லையப்பருடைய ஆலயத்திலே வேற காந்திமதி அம்மாவுடைய ஆலயத்து முன்பாக வந்து அம்மா என்ன காந்திமதி அம்மா நீயும் என்னை போல பெண்தானே பெண்ணோட கவலை உனக்கு தெரியாதா? ஒரு பெண்ணுக்கு பெண் மனம் இறங்க கூடாதா? ஆமா நெல்லையப்பர் கோவில் தெப்ப குளத்துல நீராடி மாத்துடுத்தி ஆமா என் தாயான பொன்னுருவி அம்மா அந்த காலத்துல தெப்ப குளத்துல இறங்கி பெண்கள் குளிச்சிருக்காங்க. ஆமா பெண்களோ ஆண்களோ பக்தர்களோ இறங்கி குளிச்சிருக்காங்க. இப்ப சுத்தி கம்பி போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. ஆமா இப்ப நீ குளிக்க போனா சும்மா இருக்கணும். ஆமா வீட்ல இருந்து போகும்போதே சாம்ப தேய்ச்சிட்டு போயிருவே. ஆமா அங்க போனா தான் சாம்ப தேய்க்க விட மாட்டாங்கன்னா வீட்ல இருந்து போகும்போதே சாம்ப தேய்ச்சிட்டு போய் உள்ள இறங்கி நீ குளிச்சிட்டு வந்துருவே. இரும்பு சங்கிலி போட்டு கெட்டி வச்சுட்டாங்க. அது கோயில்காரங்க கழுவிட்டு இருக்கோமா? ஆமா தூரம் நின்று தெப்ப குளத்தை பார்த்துட்டு வந்துடலாம். குற்றாலத்துக்கு குளிக்க போவேல ஆமா எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க கூடாதுன்னு பெருசா எழுதி போட்டிருப்பாங்க. ஆமா அங்க போய் எண்ணெய் தேய்ச்சாலும் குளிச்சு பயன் போடுவேன். கொடுமையை தீக்கணும்னா குற்றாலம் போனா எண்ணெய் தேய்ச்சிதான் குளிக்கணும். ஆமா கார்ல இருக்கும்போதே பாட்டில எண்ணெய் தலையில ஊத்திட்டு போயிருந்தது. ஆமா ஏன்னா குளிக்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. ஆமா சோப்பு போட்டு குளிக்க கூடாது. ஆமா அதனால் அங்க பார்த்தா சேம்புதாலும் சோப்புதாலும் தான் கிடக்கும். ஆமா பொன்னுருவி பெண்கொடியார் அந்த நெல்லையப்பருடைய ஆலயத்துல காந்திமதி ஆலயத்தின் முன்பதாக ஆண்டவன் பகவானை நினைத்து ஒரே ஒரு குழந்தை வர வேண்டி எப்படி தவம் இருக்கின்றார் அங்கே அரகரோ அரணே என்று அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆண்டவனுடைய நாமத்தை தவிர சிந்தனையிலே வேறு எந்த நாமமும் இல்லாமல் செல்ல பிள்ளையான பொன்னுருவி பெண்கொடியார் தவம் இருக்க அங்கேயும் குழந்தை கிடைக்கவில்லை. இங்க குழந்தை இல்லை மேலுண்டு என்று சொல்ல உடனே பொன்னுருவி பெண்கொடியார் மறுபடியும் ஆண்டவன் நினைத்து அழுது புலம்புகின்றார். இனிமேல் நாம இங்க இருந்து பலனில்லை என்று சொல்லி போற இடம் போக வேண்டும் என்று பொற்கொடியான பொன்னுருவி மங்கை அந்த இடங்களை கடந்து எங்க வாரவாருங்க எங்க வருகின்றார் அந்த இடங்களை கடந்து மங்கை பொன்னுருவி ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோரையிட்டார். வாராத திருமுகமோ பாடி மிக வாராது சோராத திருமுகமோ சோர்ந்து மிக வாராது நெல்வேலி கடை கடந்து
பாதையாக பாவையான பொன்னுருவி ஓடியர் அழைத்துக் கொண்டு ஓலைமையில் பொன்னுருவி பாலை கொண்டனை கடந்து பாவை அவை அழிவாரா பாலை கொண்ட விளக்கு விட்டு சத்திரம் பாதையாக எழிவாரா கிருஷ்ணாபுரம் தனிலே வந்து கிருஷ்ணாபுரம் தனிலே வந்து பொன்னுருவி அது சொல்வார் கிருஷ்ணாபுரத்திலே வந்து கிருஷ்ணாபுரத்திலே கிருஷ்ணனுடைய ஆலயத்திலே அடிகளுக்கு நமஸ்கரித்து அந்த இடங்களை கடந்து தேவியான பொன்னுருவி வெண்கொடியா கிருஷ்ணாபுரம் விளக்கு விட்டு அழைத்துக் கொண்டு சீமை எல்லாம் பேரிழங்கோ செய்து கடலூர் வழி செல்லம் பிள்ளை ஐவாரா செய்து கடலூர் விளக்கு விட்டு பொன்னுருவி காலமெல்லாம் பேரிழங்கோ விளக்கு விட்டு வேற கருங்குளத்திலே வந்து கருங்குளத்திலே தங்கி இளைப்பாரி பசியாரி நாம போக வேண்டும் என்று 32 தோழியர்களும் பொன்னுருவி பெண்கொடியாளும் கருங்குளத்திலே தங்கி இளைப்பாரி வேற ஸ்ரீவைகுண்டம் வந்தார்கள். ஸ்ரீவைகுண்டத்திலே வந்து பெருமாளுடைய ஆலயத்திலே பெருமானுடைய ஆலயத்திலே பிள்ளைக்காக தவம் இருக்க அங்கும் பிள்ளை இல்லை என்று ஸ்ரீவைகுண்ட விளக்கு விட்டு ஆழ்வார் திருநகரி பாதையாக ஆழ்வார்ல வந்து ஆழ்வார் திருநகரியிலே ஆழ்வாருடைய கோயிலே தவம் இருக்க அங்கேயும் குழந்தை இல்லை என்று சொல்ல உடனே ஆழ்வார் திருநகரி விளக்கு விட்டு தாயான பொன்னுருவி பெண்கொடியா என்ன நினைத்து வார பாருங்க என்ன நினைத்து வருகின்றார் வைத்தன் வந்து பிறப்பார்களா குழந்தை வந்து பிறப்பார்களா குளக்கவலை தீர்ப்பார்களா செங்கோடு கையில் பிடித்து சீமை எல்லாம் ஆழ்வார்களா நமக்கு பிள்ளை வந்து பிறப்பார் பெருங்கவலை தீர்ப்பார் சொல்லி பொன்னூரு ஆழ்வார் தடை கடந்து வளையமும் பெயர் விட அழகு தென்திருப்பெறை பாதையார் தேவி அவை ஐவாரா தென்திரு பேரை அழகு குறும்பூர் பாதையார் தோலை அவை ஐவாரா தீர்த்து வைகோ அழகு திருச்செந்தூர் செந்தூர்பதி திருச்செந்தூர் தீவினைகளை தீர்த்து வைக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு ஏறி வந்தார். திருச்செந்தூரையே அடையாளம் தெரியாம ஆக்கிட்டாங்க ஐயா. கடல் எல்லாம் கரையேர்ந்து போச்சு. கடல்ல தண்ணி கடல் மாதிரி போச்சு. ஆமா, கடல் தண்ணி மேலே ஏறிக்கிட்டே வருது. ஆமா, புது சிலையா கிடைக்கும். புது சேலையா கிடைக்கா? சிலையா. ஆமா, புது சேலையா கிடைக்கா? சேலையும் கிடக்கும். ஆகையினால் ஆமா திருச்செந்தூருக்கு ஏறி வந்தார். திருச்செந்தூரிலே வந்து இந்த கடற்கரை ஆண்டியர் நினைத்து. ஆமா, கடற்கரையை ஆண்டியா? ஆமா, கடற்கரை ஆண்டியை நினைத்து. அவர் யார் ஐயா? யார்? உங்க ஐயா. எங்க ஐயா தான். அவரும் எங்க ஐயா தான். ஆமா, கடற்கரை ஆண்டி கந்த கடவுள் தீவினையை தீர்க்க வந்த திருச்செந்தியில் ஆண்டவன் வேல்முருகனை நினைத்து
நாம தவம் இருக்க வேண்டும் என்று முருகனாக நமக்கு ஒரு பிள்ளையை கொடுக்காரான்னு பாப்போமே. ஆமா, கொடுக்கலாமே. ஒரு கோயிலா அலைஞ்சு பார்ப்போம். ஆமா, நமக்கு பிள்ளை கிடைக்க மாட்டேங்க. முருகா நீ மட்டும் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தன்னா ஆமா எனக்கு தங்கத்தால தேர் வைப்பே. ஆமா, 1000 பொன் தருவேன். பாத்துக்கோ என்னையா, அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்காங்க. ஆமா, ஆனா இந்த காலத்திலே இருக்காங்க. என்னையா, அம்மா என்ன சிவனேந்த பெருமாள் கோயிலுக்கு சாமி கூட வருவாங்க. ஆமா, ஐயா சிவனேந்த பெருமாளே போன வருஷம் கோயிலுக்கு வந்தேன். ஆமா, நானும் கும்பிட்டேன். எழுத்து வீட்டுக்காரங்க சேர்ந்துதான் கும்பிட்டோம். ஆமா, எழுத்து வீட்டுக்காரி 7 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கிட்டா. நான் இன்னும் பைக்கிலேயே தான் நானும் என் புருஷனும் போறோம். ஆமா, என்ன பண்ணுவே தெரியாது. ஒண்ணு அவளுக்கு 7 லட்சம் ரூபாய் கடத்தை உருவாக்கிரு. ஆமா, எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி கொடு. நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தங்கத்துல கவுனர் மாலை செஞ்சு போட்டிருந்தேன். ஓஹோ, என்னம்மா சாமிக்கே லஞ்சம்? சாமிக்கு லஞ்சம் இல்ல. ஆமா, அதான் பாரு மனுஷன் புத்தி அப்படித்தான் இருக்கும். ஆமா, வாங்கிட்ட. ஆமா, நீ அவர் கூட வில்லுக்கு போறான்னு வை. ஆமா, நீ அங்க போவாத. உனக்கு கூட 500 ரூபாய் நான் தாரேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? நான் 500 ரூபாய் காற்றுள்ள போதே தூக்கிக்கொள். எங்க காசு கிடைக்க அங்கத்தானே வருவேன். ஆமா, வயசாவதுக்குள்ள சுதாரிக்கணும்ல. வயசாயிட்டா நீ வில்லுக்கு கூப்பிட மாட்ட. அதே மாதிரி கடவுள்கிட்டையும் போய் போடுவாங்க. அதுக்குள்ள கூட 500 ரூபாய் எங்க கிடைக்கும் அந்த பக்கம் அப்படியே மாறி சம்பாதிச்சுக்கிட வேண்டியதா. அதான் முருகன்கிட்டையும் போய் உனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் உண்டியல்ல போடுது. ஆமா, எனக்கு எப்படியாவது இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு. அப்ப முருகர் அதை செஞ்சு கொடுத்துருவாரா? முருகர் எப்படி செய்வாரு? ஆமா, நீ உன் மனசுல நல்ல எண்ணம் சிந்தனை இருந்துச்சுன்னா கேட்கறதுல நியாயம் இருக்கணும். நீ கேட்காமலே அவர் அள்ளி கொடுப்பார். அடுத்தவளை கெடுக்கணும்னு போயிட்டு நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஆமா, கோயிலுக்கு கோபுரம் கட்டி வச்சாலும் ஆமா நல்லா இருக்க மாதிரி தெரியும். ஆனா கோடியா சொத்து வச்சிருந்தாலும் ஆமா ஒரு காய்ச்சலுக்கு தாங்காது. அதனால ஆமா என்னைக்குமே எண்ணம் நல்ல எண்ணமா இருக்கணும். என்கிட்ட 40 ஆடு இருக்குன்னு பீத்திக்கிட்டு அடைஞ்சாங்க இந்த அம்மா. வெள்ளுக்கு கூப்பிட்டா ராமரண்ண 40 ஆடு இருக்கு, என்னால வர முடியாது பெருமையா சொன்னாங்க. அப்ப நான் ஒண்ணுதான் நினைச்சேன், இந்த 40 ஆடு சோழிய முடியணும் ராமரண்ணான்னு நீங்க எங்களை தேடி வரணும் சொல்லி ஒரே மாசம் சீக்கிரம் 40 அவுட்டு. அப்ப யார் என்ன நல்லா இருந்திருக்கு, என் என்ன நல்லா இருந்திருக்கு. ஏன்னா அந்த 40 ஆடு நான் கொடுத்த சம்பளத்துல வாங்கினது. அப்படி சொல்லுங்க. சம்பளம் வாங்கிட்டு நமக்கே டாட்டா போட்டா 40 ஆடு வந்த உடனே ராமரை கலத்தி விட்டுலாம்னு ஐயா விடுவாரா? அப்ப கடவுள் இருக்காருல்ல விட மாட்டாருல. ஆகையினால் ஆமா அந்த திருச்செந்தியில் ஆண்டவனுடைய செந்தூர் பதியதிலே ஆமா அவளுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்குமா? மகளை வந்து பிறப்பார்களா? நம்மளுடைய மனக்கவலையை தீர்ப்பார்களா? குழந்தை வந்து பிறப்பார்களா? நம்மளுடைய குலக்கவலையை தீர்ப்பார்களா என்று சொல்லி இந்த பொன்னுருவி பெண்கொடியா ஆண்டவன் ஆதி கரை கண்ட சிவபெருமானை நினைத்து செந்தூர் பதியாண்டவன் என் சிங்கார வடிவேல் முருகன் நினைத்து அவ எப்படி தவம் இருக்கின்றார்? அவ என்ன சொல்லி தவம் இருக்கின்றார்? மதலை வந்து பிறப்பார்களா? மாயே அவனைவேல் முருகா, மதலை வந்து பிறந்திடுமா? மாயன் மருமகவேல் முருகா, மனக்கவள தீர்ந்திடுமா? கண்ணன் மருமகவேல் முருகா, மனக்கவள தீர்ந்திடுமா? கண்ணன் மருமகவேல் முருகா, ஆண்டவனே சிங்கார வடிவேல் முருகா, மதலை வந்து பிறந்திடுமா? மாயவனேவேல் முருகா, ஐயா குழந்தை வந்து பிறந்திடுமா? கோவாளன் மருமகனே, கோவாளனின் மருமகனே, கோடி பொன்னால் தானம் செய்வேன் கோவாளனின் மருமகனே, கோடி பொன்னால் செய்வேன் கோவாளனின் மருமகனே, வந்து பிறந்திடுமா? கோவாளனின் மருமகனே, ஐயா கோவாளனின் மருமகனே, கோடி பொண்ணு நான் தருவேன் கோவாளனின் மருமகனே. குழந்தை வந்து பிறந்ததானால் இல்ல போந்து கொலை
சிறப்பு. நான் கோடி பொன் தானம் செய்வேன். ஆமா சொன்ன உடனே அவன் இருக்கா 41 நாளாகியும் ஆமா திருச்செந்தூரிலையும் பிள்ளை கிடைப்பதாக தெரியவில்லை. உடனே அந்த பொன்னுருவி பெண்கொடியார் நம்ம இந்த தளம் விட்டு அடுத்த தளம் போக வேண்டும் என்று திருச்செந்தூர் தனை கடந்து அம்மாவும் மனச தளர விடல. அதான் சொல்லுவாங்க என்னையா, ஆனால் சொல்லுவாங்க ஆமா என்ன சொல்லுவாங்க, என்னையா கடவுளை நம்பினார் கைவிடப்படா. ஆமா ஆகையினால் கடவுளை முழுசா நம்பணும். ஆமா கிடைக்கும்னு நம்பணும். கிடைக்குமான்னு சந்தேகப்படக்கூடாது. கிடைக்கும்னா கிடைக்குமான்னா சந்தேகம் வச்சா சந்தேகம். உடனே அந்த திருச்செந்தூர் தனை கடந்து தேவியான இந்த பொன்னுருவி பெண்குடியார் திருச்சம்பதி பாதையாக விஷயங்களை பாதை விட்டு பாதையாக சேரன் மகாதேவி விட்டு கல்லிடை குறிச்சி பாதையாக நேர பாவநாசத்திலே வந்து பாவநாச பெருமாளை நினைத்து பாவையவள் தவம் இருக்க அன்பும் குழந்தை இல்லை என்று சொன்ன உடனே சொன்னதை கடந்து பாவையான மன்னோருவி பாவநாசம் தன்னை கடந்து குற்றாலத்திலே வந்து குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அம்பிகையையும் பேரை திருப்பி சொல்லு பாப்போம். குழல்வாய் மொழி என்னமா குழலாங்க குழல்வாய் மொழி திருநெல்வேலிக்காரன் வெளியே சொல்லாத. என்ன பேரு? ஏதோ ஒரு பேரியா வராது. குற்றாலநாதரையும் நானும் பாத்துட்டேன். என் மருமக இதோட 10 தடவை மேய்க்க கிழங்கு எத்தனை அடி நடந்துட்டான். அப்படி இல்ல, முட்டுக்கு அடி, அந்த அடிக்கு ஏத்தாப்புல அவளுக்கு ஆட்டத்தை பாக்கணுமே. குற்றாலநாதரையும் குழல்வாய் மொழி அம்பிகையும் அடிதொழுது இங்கு தவம் இருக்க வேண்டும் என்று மங்கையான பொன்னுருவி பெண்கொடியா இப்ப சிரிச்சிட்டால பொன்னுருவி பெண்கொடியா அவன் எப்படி தவம் இருக்கின்றார் ஆண்டவனே இறைந்து மங்கை பொன்னுருவி குத்தாரோ அந்த குழந்தைக்காக மங்கை தவம் இருக்கா. யார் தவம் இருக்கா? குற்றாலம் தனியே வந்து குழந்தைக்காக நவம் இருக்கும் போது 41 நாள் உடனே தவம் இருக்கும் போது பார்த்தார் அம்மா தவம் இருக்காங்க. நீர் வடிகின்றது. போகாத கோயில் இல்ல, கும்பிடாத தெய்வம் இல்லை, கிடையாது. நல்லாக இருந்தாலும் கடவுள் நினைச்சு நான் கையெடுத்து கும்பிட்டேரு. ஒரு இடமெல்லாம் இடமா இருக்கின்றது. இங்க இல்ல மேலுண்டு, இங்க இல்ல மேலுண்டு. நீ போகாத கோயில் இல்ல, கிடையாது. எந்த தெய்வமும் கை கொடுக்கலையே என்று குற்றாலநாதர் பிள்ளையை கொடுத்தா கொடுக்கட்டும். இல்ல இனிமேல் இந்த உடம்புல உயிரை வைக்க கூடாது. என்ன நம்ம மன்னவர் அவருடைய கணவர் பிள்ளை வரத்தை வாங்கி வருவான்னு ஆசையா எதிர்பார்த்து வீட்டுல இருப்பாரு அரண்மனையில இருப்பாரு என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் போது ஆதி கரை கண்ட சிவபெருமான் கண்ணுக்கு எட்டியது என் தேவி பொன்னு
பொன்னுருவியானுடைய தவநிலை அப்ப பார்த்தார் ஆமா பகவான் பகவான் பார்வதி பார்வதி இங்க வாம்மா இங்க வாம்மா இங்க வா யார் தவம் இருந்தாலும் ஆமா அவங்க கேட்கக்கூடிய வரத்தை கொடுத்துருங்க கொடுத்துருங்க கொடுத்துருங்கன்னு ஓடி ஓடி வந்து என்கிட்ட கேட்பிய ஆமா உன்னை போல ஒரு மங்கை கோயில் கோயிலா ஆமா ஊர் ஊரா அடைஞ்சு தெரிஞ்சு ஆமா ஒரே ஒரு குழந்தைக்காக உன்னை போல ஒரு மங்கை தவம் இருக்கிறாளே அவளுடைய தவநிலை உங்க கண்ணுக்கு தெரியலையா ஏ பார்வதி நான் சொல்வதை கேளம்மா ஆமா ஒரு குரத்தி வடிவம் எடுத்து ஒரு குறிகாரியை போல வேடம் கொண்டு வேற என்ற குற்றாலை சாரலிலே என்று ஆமா பொன்னுருவி தவத்து அருகிலே ஏ பார்வதி நான் சொல்வதை போய் சொல்லு ஆமா அதாவது என்ன அம்மா பொன்னுருவி கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் களைஞ்சிக்கிட்டு இருக்க எதுக்கு அலையணும் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆலயம் ஆமா பட்டணத்திலே பாலடைந்து பழுதடைந்து போயிருக்கின்றது அந்த ஆலயத்தை ஆமா நீ சீரமைத்து கொடுத்தாயானால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் என்று ஆமா குறிகாரி வேடமிட்டு போய் சொல்லிவா என்று சொல்லி பார்வதியால் அனுப்பியவுடனே பார்வதி ஒரு குரத்தி பெண்ணை போல வடிவம் கொண்டு பக்கத்துல ஓல பெட்டி எடுக்கிறாள் கையில குறிக்கும் கம்ப கையில் எடுத்தார் கொண்ட போட்டா பட்டு கொண்ட போட்டு அந்த குற்றாலநாதருடைய ஆலயத்தருகிலே தேவி பொன்னுருவி அம்மா தவம் இருக்கக்கூடிய இடத்து அருகிலே வந்து பார்வதி அம்மா படிக்க என்ன சொல்லுகின்றார் வேக பாக்களையோ அம்மா மாற வேக பாக்களையோ அம்மா மாரே நீங்க ஜோசியம் பாக்களையோ அம்மா மாற ஜோசியம் பாக்களையோ அம்மா மாரே ஜோசியம் பாக்களையோ எதிர்காலத்தை எடுத்து சொல்லுறேன் கடந்த காலத்தை கணிச்சு சொல்லுறேன் கடந்த காலத்தை கணிச்சு சொல்லுறேன் நடக்க போறத நாடும் சொல்லுறேன் நடந்து முடிஞ்சத விளக்கம் சொல்லுறேன் நடக்க போறத நாடு சொல்லுவேன் நடந்து முடிஞ்சதை எடுத்து சொல்லுவேன் குறிகளையோ அம்மா மாரே குறியும் கேட்களையோ ரேக பாக்களையோ அம்மா மாரே ரேக பாக்களையோ அம்மா மாரே குறிகளையோ ரேக பாக்களையோ அம்மா மாரே ரேக பாக்களையோ குரத்தி பெண் போல வடிவம் கொண்டு பார்வதி அம்மா வருகிறார்கள் ரேக பாக்கலையா ஆமா ஜோசியம் பாக்கலையா நடந்து முடிஞ்சதை நானும் சொல்லுறேன் நடக்க போறதை எடுத்து சொல்லுறேன் கடந்த காலத்தை ஆமா சரியா சொல்லுறேன் எதிர்காலத்தை கணிச்சு சொல்லுறேன் ரேக பாக்கலையாம்மா ரேக பாக்கலையா அப்படியே நடந்து வாராங்க ஆமா பொன்னுருவி அம்மா தவம் இருப்பதை பார்த்தா பகவான் சொல்லி அனுப்பினாலும் இந்த ஆளுதான் ஆமா என்று பொன்னுருவி தவத்தருகிலே வந்து அம்மா என்ன பொன்னுருவி இங்க பாரம்மா ஆமா என்ன நீ எதுக்காக தவம் இருக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா தெரியும் நான் யாருன்னு தெரியுமா தெரியும் உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியும் என்ன வந்திருக்கிறது பார்வதி நினைச்சாங்களா கிடையாது அப்ப பார்வதி அம்மாளை பார்த்து ஆமா நீங்க சொல்லுறது நடக்கும்னு நான் எப்படி நம்ப சொல்லுங்க நான் எப்படி நம்பட்டும் அதை எப்படி நம்பட்டும் அம்மா என்ன ஏ பொன்னுருவி நீ எங்க இருந்து இங்க வந்திருக்கிறாய் தெரியுமா ஆமா பிறந்ததுதான்